ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தஞ்சாவூரை சேர்ந்தவர் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன், வயது 68. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மரபு சார்ந்த கால்நடை மருத்துவம் மற்றும் மூலிகை மருத்துவம் மூலம் கால்நடை நோய்களை குணப்படுத்துவதில் கைதேர்ந்த வல்லுநர் அவர். 25 ஆண்டாக கால்நடை பராமரிப்பில் இயற்கை வழி மருத்துவ முறைகளை பயன்படுத்தி பல லட்சம் ஆடுகளை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றியவர். கால்நடை விவசாயிகளுக்கு மரபு வழி மூலிகை மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி நோயற்ற கால்நடைகளை உருவாக்கும் உன்னத பணியை செய்து வருகிறார். குஜராத், பஞ்சாப், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கால்நடை மருத்துவர்களுக்கு மூலிகை மருத்துவ பயிற்சி அளிக்கிறார். புண்ணியமூர்த்தியின் எளிய மருத்துவத்தை இன்று இந்தியா மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகள் பின்பற்றி வருகின்றன. கால்நடை மருத்துவம் மற்றும் மூலிகை மருத்துவத்தில் புண்ணியமூர்த்தி ஆற்றிய சிறப்பான பணிக்காக 2026ஆம் ஆண்டின் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மடி நோய் சிகிச்சை முறையில் மூலிகை மருந்துகளை பயன்படுத்தியதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. பத்மஸ்ரீ விருது பலரின் கூட்டு சக்திக்கு கிடைத்த மதிப்பு என புண்ணியமூர்த்தி கூறினார். தஞ்சாவூரிலிருந்து டாக்டர் புண்ணியமூர்த்தி பேசுகிறேன். கால்நடை மருத்துவ அறிவியலில் மரபுவழி மூலிகை மருத்துவத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக செய்யப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் களப்பணிக்காக மத்திய அரசின் சார்பிலே 2026ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு தனிப்பட்ட முறையில் மட்டுமல்லாமல் என்னோடு பணிபுரிகின்ற தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், நண்பர்கள், இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய டிடியூன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ் டிசிப்ளின் யூனிவர்சிட்டி பெங்களூர், தேசிய பால்வள நிறுவனம் NDDB ஆனந்த், CAKSன்னு சொல்லக்கூடிய முருகப்பா அறக்கட்டளை, MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அப்புறம் சேவா மதுரை, பீஸ் மதுரை போன்ற, கோபால்ஸ் பெங்களூர் போன்ற பல்வேறு நிறுவனங்களும் இதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலே அவர்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருடமாக ஆவின் நிறுவனத்தின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் மற்றும் விரிவாக்க அலுவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூலிகை மருத்துவத்திலே அவர்கள் மூலமாக 3000க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்களுக்கும் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியின் மூலமாக ரசாயனம் கலப்பு அல்லது ரசாயன எச்சங்கள் இல்லாத பால், முட்டை, இறைச்சி உற்பத்தி பண்ண முடியும். அதே போலவே அதுல மாடு, ஆடு, கோழிகள்ல கிடைக்கக்கூடிய எச்சங்கள், புழுக்கை மற்றும் சாணம் மருந்து பொருள் எச்சம் இல்லாம இருக்குது. அப்படி இருந்தா மட்டும்தான் மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பாதிக்கப்படாம இருக்கும். அந்த இயற்கை வேளாண்மை கொண்டு வரணும்னு சொல்லி பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர்லாம் சொல்றாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிக்கொண்டு இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை விரிவா பேசுறதுக்கு நம்ம இல்லைனாலும் ஒண்ணு என்னன்னா, இந்த மருந்து பொருள் நமக்கு தேவை, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். அதை இப்படியெல்லாம் நம்ம தேவையில்லாமல் பயன்படுத்தினால் அதனுடைய பயன்பாடு நமக்கு கிடைக்காதுங்கிறதுனால அதுக்கு ஒரு மாற்று பண்ணி இதுக்கு தேவைக்கு மட்டும் கன்சர்வேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவாங்க, அதை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அதுக்கு இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம் ஒரு மிகப்பெரிய தொண்டாற்றும். அதனுடைய சிறப்பு கருதி இந்த பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டு இருக்கிறது. எனக்கும் என் சார்ந்த அத்துணை நிறுவனங்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து இந்த பணியை இன்னும் வீரியத்தோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.